என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு. தமிழ்லனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ அதெல்லாம் முடியாது பாடுங்க. புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங், பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதல். சரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் இல்லையா? புரிந்து கொள்ளுதல், தவறாக புரிந்து கொள்ளுதல், இப்படியான ஒரு குழப்பத்தில் தான் இதுதான் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு இடமா மாறுது. கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சந்தேகம் இருக்குல்ல, அதை போல ஒரு கொடுமையான நோய் எதுவுமே கிடையாது. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சீசரின் மனைவி என்றால் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசருடைய மனைவினா எப்படி இருப்பா அப்படின்னா இப்படி இருப்பாளாம். எப்படி இருக்கணும்னா சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும். அவளுடைய நடத்தை, அவளுடைய செயல்பாடுகள் சின்ன சந்தேகத்தை கூட தரக்கூடாது. அப்போ இங்கே நடக்கிற பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில், நம்ம உலகாயுத வாழ்க்கையில், பொருளாதாரம் தேடி ஓடிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில், நம்ம வீட்டிலையோ அல்லது நம்ம வீட்டை சுற்றிலோ நடக்கிற விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியுங்க. ஏதோ ஒரு காரணம் இன்னைக்கு மனசில் இருக்கிறத கொட்டுறதுக்கான ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் நிறையவே இருக்கு. அது அவங்க போடுற ஸ்டேட்டஸை வச்சு அவங்க என்ன மனசில் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வீடு தரித்திரத்தால் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. கணவன் முறுக்கி கொண்டு சாப்பாடு வேணாம், ஒரு இழவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான்னா அந்த வீட்டில் தரித்திரம் குடிக்கணும். அதே போல் மனைவி கணவனை அனுப்பிவிட்டு, வேலைக்கு அனுப்பிவிட்டு, என் புருஷன் என்ன பண்ணி தொலைறானே தெரியல, என்னென்னமோ தப்பு தண்டா பண்ணுறான், யாரு கூடயோ தொடுப்பு இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டுலாம் நினச்சி ஒரு பெண் வீட்டில் அழுதுட்டு இருந்தா அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்கவே இருக்காது. அதே போல் ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் அப்பா அம்மாவும் அப்படித்தான் வாழ்ந்து நமக்கு பாடமாக இருந்திருக்காங்க. ஸோ இங்கே கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற பிணக்குகள் இன்னைக்கு பொருளாதாரத்தை தேடி ஆணும் கிளம்புறான். உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, உத்தியோகம் மனித லட்சணம் அப்படின்னு மாறிடுச்சு. கணவன் ஒரு பக்கம் வேலைக்கு ஓடுறான், மனைவி ஒரு பக்கம் வேலைக்கு ஓடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? நானே வேலைக்கு போயிட்டு டயர்டாக வந்திருக்கேன், நீ என்ன ஆப்பத்தை பண்ணு இடியாப்பத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு சண்டை வரும். ஊர்லேருந்து ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே சண்டை அது பெருசாக விரிசலாகும். எதுக்கெடுத்தாலும் முசுக்குன்னு கோபப்படுறது, எதுக்கெடுத்தாலும் பாத்திரங்களை தூக்கி எறிகிறது அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கு வழிபாடு தாங்க. எல்லாத்துக்கும் வழிபாடு தான். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் பாருங்க என் புருஷன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? எய்த்த வீட்டுக்கார அக்காட்ட போய் என் புருஷன் எப்படி இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? ஆஃபீஸில் இருக்கிற நண்பர்கிட்ட நான் ஏன் அப்செட்டாக இருக்கேன் தெரியுமா, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பெரிய லடாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? யார்கிட்ட சொல்கிறது? மற்றவங்கள்ட்டெல்லாம் சொன்னாக்கா இதை ஊதி 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 பெருசாகிடுவாங்க. ஆனால் கடவுள்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? தீர்ப்பு எழுதிடுவார், தீர்வு கொடுத்துருவார், நிம்மதியை கொடுத்துருவார், சந்தோஷத்தை கொடுத்துருவார், ஒற்றுமையை கொடுத்துருவார். சரி, அதுக்கு என்னங்க செய்யணும்? இதை செய்யுங்க. 3 விஷயங்கள். 1 இலுப்பை எண்ணெய், 2வது நல்லெண்ணெய், 3வது நெய். நல்ல பசு நெய்யாக வாங்கிக்கங்க. இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், இந்த 3ஐயும் கொஞ்சமாக எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், அதில் கொஞ்சம், அப்படி எடுத்து அகல் தீபம் ஏற்று. ஒரு அகல் விளக்கில், மண் விளக்கில், அகல் விளக்கில் ஒரே ஒரு விளக்கு போதுங்க. ஒரு அகல் விளக்கில் கொஞ்சோண்டு இலுப்பை எண்ணெயை விடுங்க, கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை விடுங்க, கொஞ்சோண்டு நெய்யை விடுங்க. திரியவை எந்த திரியாக வேணாலும் இருக்கலாம். அந்த திரியை ஏற்றி வெள்ளிக்கிழமைகளில் காலையில் 6லேருந்து 7 இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்களோ அல்லது பெண்களோ யார் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். அதே போல் பெண்கள் இந்த வழிபாட்டை செய்யும்போது தொடர்ந்து 11 வாரங்கள், 11 வெள்ளிக்கிழமைகள் இந்த வழிபாட்டை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11 வாரம் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிக்கல் பிடுங்கல்கள், சிக்கல் சினுங்கல்கள், நீங்கள் கிழக்கு கணவர் மேற்கு,
கணவர் வடக்கு மனைவி தெற்கு அப்படின்னு இருக்கிற நிலையெல்லாம் மாறிடுங்கிறது எந்த மாற்றமுமே இல்லாதது. ஒரு ஒரு இணக்கமான நிலை வந்துடும். எப்போ பார்த்தாலும் சண்டை புல்லுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணுயா. ஆமாயா, அம்மாவுக்கு அப்புறம் பொண்டாட்டி தானே எல்லாமே நமக்கு. அதனால் பொண்டாட்டி சொல்கிறத கொஞ்சம் காதில் கேட்டு மனசில் வாங்கிக்கோமே, என்ன இப்போ ஆகிட போகுது, கிரீடமாக இறங்கிட போகுது அப்படின்னு கணவன் அந்த இடத்துக்கு நகருவார். பாவம், வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கன்னு வெயிலில் வண்டியில் டிராஃபிக்லன்னெல்லாம் அல்லாடிட்டே வருது நம்ம புருஷன். அப்படி இருக்கும்போது அவரை சண்டு புல்லுன்னு ஏதோ ஒன்று பேசி நம்மளா எதனா ஒரு கணக்கு போட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு பாவம்ல அது அப்படின்னு சொல்லி கணவன் மேலே மனைவிக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா இதெல்லாமே தீர்ந்துடும். இதையெல்லாம் வருவதற்குத்தான், மனசு ஒன்றிணைவதற்குத்தான் இந்த 3 விஷயங்கள். 3 விஷயங்கள் என்னென்ன திரும்பவும் சொல்கிறேன். இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய். இதை 3ஐயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு மண் அகல் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமையில் காலையில் 6லேருந்து 7, கண்டிப்பாக 6:55க்கு கூட நீங்கள் தாராளமாக இந்த வழிபாட்டை செய்யலாம். 6:55க்கு ஏற்றிட்டு ஒரு 5 நிமிடம் ப்ரே பண்ணுங்க. எந்த சாமிக்கு? அந்த விளக்கு தாங்க சாமியே. அந்த விளக்கு தான் சாமி. தீபத்தில் குடிகொண்டு இருக்கிறது தெய்வம் இல்லையா? அதனால் நீங்கள் எந்த சாமியை வேணாலும் ஏற்று நினச்சிக்க. ஆனால் அந்த தீபத்தையே கடவுளாக பாவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த தீபம் தான் கடவுள், அந்த தீபம் தான் சாமி, அந்த தீபம் தான் கணவனையும் மனைவியும் இணைப்பது. அப்போ 3 விஷயம் ஏற்ற சொல்கிறீங்களே எதுக்கு அப்படின்னாக்க, ஒரு வீட்டில் 3ஆவதாக இருக்கிறவங்களை ஒன்றாக்கிடுவோமா? ஒரு வீட்டில் மொத்தம் எப்படியா இருந்தாலும் 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா? கணவன் மனைவி குழந்தைகள். கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறதுக்காகவும் குழந்தைகளும் சேர்ந்து இருக்கிறதுக்காகவும் ஒரு எண்ணெய் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை நெய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால் குடும்பம் மொத்தத்துலேயும் அந்த நிம்மதி பரவணுங்க. கணவன் மனைவி மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போருமா? நிம்மதியாக இருந்தால் போருமா? பசங்களால் நமக்கு பிரச்சனை வராதா? அப்போ கணவன் சரியாக இருக்கணும், அதனால் மனைவி சரியாக இருப்பாங்க. மனைவி சரியாக இருப்பாங்க, அதனால் அம்மா சரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் அவங்களுடைய வேலைகளை, படிக்கிற வேலைனா படிக்கிறது, உத்தியோகம் பார்க்குற வேலைனா உத்தியோகம் பார்க்கறதுன்னு அழகாக போவாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 இலுப்பை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், மண் அகல் தீபம் மனசை லேசாக்கும், மனசை அடுத்தவர் மனசை புரிந்து கொள்ள வைக்கும், பரஸ்பரம் புரிந்து கொள்ளுது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதோ எதுவுமே இல்லாமல் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்த்துவதற்கு இந்த சின்ன வழிபாடு, காசு பணம்லாம் பெருசாக செலவு பண்ண வேணாம், சின்ன வழிபாடு செய்யுங்க. இது பற்றிய மேலும் ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும்னா தாராளமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய எண் கொடுத்துருக்கேன், அதை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். வணக்கம்.